ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாலிபர் ஐக்கியத்திலும் உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு வருகிற காரியம் விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அப்படின்னு பேசிட்டு வரேன். அதாவது கனவுகளும் தரிசனங்களும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. எல்லா வயதினருக்கும் அது முக்கியமானது. அதில் முக்கியமாக உங்களுக்கு அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தனிமையாக இருக்கிறது, நிறைய தனிமையான நேரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது மனதுடைய மிகப்பெரிய வலிமை என்ன, எதை வேணும் நீங்கள் யோசிக்கலாம், சிந்திக்கலாம், விரும்பலாம், ஆசைப்படலாம். அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அவ்வளோ தூரம் அதுக்கு ஃப்ரீடமாக தேவன் கொடுத்து வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, பட் யூ ஹேவ் எ ஃப்ரீடம் டு ஃப்ளை. மனது அளவில் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மனதுக்கு இருக்குது பாருங்க. இதை எப்படி சரியான விதத்தில் இதை புரிந்து இந்த ஆற்றல் எப்படி சரியான விதத்தில் பயன்படுத்தணுன்றதை கவனிச்சுட்டு வரோம். அப்போ இந்த ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கனவுகள் அப்படின்றது ஒரு காட்சி. இந்த காட்சி என்பது நமக்கு பொதுவாக நம்ம நினைக்கிறதுலாம் தூங்கும்போது வர்றது தான் கனவுகள் நினைக்கிறோம். ஆனால் அந்த தூங்கும் போது நமக்கு வரக்கூடிய அந்த கனவுன்னு சொல்லக்கூடிய காரியம் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் அல்லது ஒரு காட்சி நமக்குள்ள என்ன பண்ணுகிறது, தோன்றுகிறது தான் கனவுன்னு சொல்கிறோம் நம்ம. அதே போல தான் நம்ம விழித்திருக்கும் பொழுது when we are alive, விழித்திருக்கணும் கண்ணு முழிச்சிருக்கிறது மட்டும் சொல்லலை. when we are alert, எதில் கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் உள்ளே தியானிக்கும் பொழுது அந்த கடவுள் வார்த்தை உங்களுக்குள்ள என்னவாய் உண்டாகிறது, கனவாய் மாறுகிறது. அது ஒரு உருவமாய் என்ன பண்ணுகிறது, மாறுகிறது. தேவன் உருவமாக இல்லை, ஆனால் அவருடைய வார்த்தை நமக்குள்ள என்ன பண்ணுகிறது, உருவத்தை கொண்டு வருகிறது, காட்சியை கொண்டு வருகிறது. வார்த்தையோட வலிமையாக தான் பாருங்க. கொண்டு வரும்போது என்ன ஆகுது, அடுத்த கட்டம் வெறும் உருவமாக மட்டும் இருந்தால் பத்தாது, அது செயல்படணும். இட்ஸ் ஒரு ஆக்டிவ். அப்போ என்ன பண்ணணும் அடுத்த கட்டம், அதுக்கு தான் விஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. விஷன்ஸோட வேலை நான் தரிசனங்கள், தரிசனத்தோட வேலை நான் உங்களை செயல்பட வைப்பது. எதை கனவுகளாக கண்டீர்களோ அதை செயல்பட வைப்பதுக்கு பேர் தான் விஷன்ஸ், தரிசனங்கள்னு சொல்கிறோம். நிறைய நேரத்தில் கிறிஸ்தவ உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் தரிசனம் கண்டன்வாங்க. என்ன தரிசனம் கண்டீங்கன்னு கேட்டால் ஏதோ ஒரு காட்சியை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது கனவு. காட்சி என்பது கனவு, செயல்படுவது என்னவா இருக்கிறது, தரிசனமாக இருக்கிறது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? செயல்படுவது தான் தரிசனம். அப்போ ராஜாவை போல நடக்கிறது தான் தரிசனம். யாரை போல நடக்கிறது தான் தரிசனம். ராஜாவை போல நான் சிங்காசனத்தை உட்காந்துருந்தேன், அது கனவு. அது ட்ரீம்ஸ். அது புரியுதுங்களா உங்களுக்கு? தரிசனம் வந்து செயல்படுவது. அப்போ இந்த செயல்படுவதற்கு தான் ஆவியானவரை ஆண்டவர் நம்ம கொடுக்குறாரு. அவருடைய அறிவு, அவருடைய ஞானம், அவருடைய பலன், அவருடைய ஆற்றல், அவருடைய வல்லமை, இதெல்லாமே நமக்கு உண்டாகுது. எதுக்கு? தேவனுடைய கனவுகள் எல்லாம் தரிசனமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக, தரிசனமாய் செயல்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். அதனால்தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, தேவன் பயமுள்ள ஆவி இவனுக்கு தராமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை இவனுக்கு தருகிறார். அப்படின்னா இனி தரிசனத்தோடு நடப்பாய், தரிசனத்தோடு ஊழியம் செய்வாய், தரிசனத்தோடு செயல்படுவாய், பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள அறிவுன்றார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் பார்த்தீங்கன்னா கனவுகளும் தரிசனங்களுமாய் இருக்கிறது. இதன்படி வாழ்ந்த வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வெற்றிகளை அவர்கள் அடைந்தார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன்னா இது நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கிறது. வாலிப வயதில் ஒரு கனவுகளோடு ஓடிக்கிட்டு இருக்கிற வயதில் அல்லது ஏதோ ஒரு காரியத்தோடு நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் சரியான கனவுகளும் சரியான தரிசனங்களும் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் அதை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. பிரசங்களை சொல்வார், வாலிபனை உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைப்பாயாக. ரிமெம்பர் த கிரியேட்டர். வாலிபத்தில் நினைக்கிறேன் அப்போ ஒன்று இடற பண்ணுற, தடுமாறுற, வேறு வழி மாறக்கூடிய நேரம் அது. உலகம் முன்ன தன் பக்கமாக இழுக்கக்கூடிய நேரம் அது. உலகத்து பக்கமாக போய் நீ அதுக்கு வேலை செய்ய வேண்டிய நேரமாக மாறக்கூடிய பருவம் தான் வாலிப பருவம். சிறு பிள்ளையாக இருக்கும்போது அம்மா அப்பாவுக்கு வேலை செஞ்சுருப்பீங்க. வாலிப வயது வந்த பிறகு என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க, யூ ஸ்டார்ட் டு ஒர்க் ஃபார் திஸ் வேர்ல்டு. வேர்ல்டுனா இந்த உலகத்தின் பிரின்சிபல்ஸ், கோட்பாடுகள், தத்துவங்கள், இதெல்லாம் உலகத்தில் இருக்குது பாருங்க. இதுக்கு நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சுறீங்க, இதுக்கு தீனி போட ஆரம்பிச்சுறீங்க, இதெல்லாம் குளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சுறீங்க, மகிமைப்படுத்த, உலகத்தின் காரியங்களை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சுறீங்க. எவ்வளோ வாலி பிள்ளைங்க நான் பார்க்குறேன், பணம் தாங்க வாழ்க்கை, பணத்துக்காக தான் ஓடணும் அப்படின்றாங்க. தே ஆர் குளோரிஃபைங் மணி, நாட் காட். யாரை சிருஷ்டிகரை அவர்கள் மகிமைப்படுத்தவில்லை. யாரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, பணத்தை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இன்னும் சில ஆட்கள் சினிமா ஸ்டார்ஸை மகிமைப்படுத்திகிட்டு இருக்கிறான். இது மாதிரி they are using their glorify for the vain.
வீணான காரியங்களுக்கு தங்களுடைய மகிமையை அவர்கள் பயன்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், கடவுளை நம்பி இருக்கிறீங்க, கடவுள் தான் உங்களுடைய எஜமான், அவர் தான் உங்களுடைய எதிர்காலம் நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா, கடவுளால் தான் உங்களுடைய வாழ்க்கை கனமாகும் அப்படின்றத நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ரோல் மாடல் அல்லது எப்படிப்பட்ட காரியங்களை பின்பற்றி போறீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால தான் வேதத்திலிருந்து நம்ம எடுத்து பார்க்குறோம். வேத வசனத்தின்படி இதில் தரிசனத்தோடு நடந்த மனிதனுடைய வாழ்க்கையுடைய படிப்பினை அல்லது அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்றது we are learning from that. அதன்படி தற்போது நம்ம பார்த்து கொண்டு வருகிற காரியம் யாரை குறித்துன்னு பார்த்தீங்கன்னா, விஷன்ஸ் ஆஃப் டேவிட், தாவீதின் தரிசனங்கள். யாருடைய தரிசனங்கள் இது? தாவீதுடைய தரிசனங்களை தான் நம்ம தற்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் தற்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருகிற காரியம் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். என்ன பார்த்து கொண்டு வருகிறோம்? ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். தமிழில் உண்மையான நட்பு. நட்பு நிறைய இருக்குது உலகத்தில். ஆனால் எது உண்மையானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சத்திய வசனத்தை வந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்? யூ ஷுட் நாட் லேர்ன் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம், கூகுளில் அங்கே இங்கே ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேட்டஸில் அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, நட்பு என்றால் என்ன தெரியுமான்னு. நான் சொல்கிறேன், நட்பு என்றால் என்னன்றது வேதத்திலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளும்போது தான் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் யூ ஆர் லேர்னிங் த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் வேதத்திலிருந்து ஒன்று கற்றுக்கொள்ளும் போது தான் சத்தியத்தை கற்றுக்கொள்கிறீங்க, உண்மையை கற்றுக்கொள்கிறீங்க, நிஜத்தை கற்றுக்கொள்கிறீங்க, மாறாததை கற்றுக்கொள்கிறீங்க, என்றென்றைக்கும் உங்களுக்கு நித்தியமாக இருக்கக்கூடியது நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்க, உண்மையானதை நம்பி வாழறீங்கன்னு அர்த்தம். இதிலிருந்து கற்றுக்கொள்ளும் போது, வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் போது அது உண்மையானதாக இருக்கும். உலகத்திலிருந்து கற்றுக்கொண்டீங்கன்னா கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் மாயை அது மறைந்து போகிறத உங்களால் பார்க்க முடியும். நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற வேத பகுதி 1 சாமுவேல் 18வது அதிகாரம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1 முதல் 16வது வசனம் வரைக்கும் படிங்க பார்ப்போம். 1 சாமுவேல், திவ்யா படிங்க. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1 முதல் 16வது வசனம் வரைக்கும் படிங்க. அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சலடைந்து தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல்
அப்போது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலக்கி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலக்கி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போகும் ரத்தமாயிருந்தான். தாவீது தன் செய்கையில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலும் யூதா ஜனமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவருக்கு முன்பாக அவன் போகும் வருத்தமாயிருந்தான். இந்த வேத பகுதியை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் நிறைய காரியங்கள் இருந்தாலும் இதில் இருக்கிற மெய்யான அன்பு, ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் என்கிற தலைப்பின் கீழே தான் நம்ம பார்க்கிறோம். அதற்குரிய காரியத்தை கவனிக்கிறோம். அதில் முதலாவது வசனத்தை ஏற்கனவே பார்த்துருக்குறோம் 2 ஆராதனையில். என்ன, அங்கே யோனத்தான் தாவீது 2 கேரக்டர் அங்கே. இதில் யோனத்தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவின் மகன், அடுத்த இளவரசன், அல்லது இப்போ இருக்கிற இளவரசன் அடுத்த ராஜா அவன். ரைட் நவ் இஸ் a prince, நெக்ஸ்ட் கிங். இது யார்? இது யோனத்தான நிலை. இன்னொரு கேரக்டர் பேர் தாவீது. இந்த தாவீது யார் அப்படின்னு பார்த்தா, ஈசாயின்னு சொல்லப்படுகிற அந்த மனுஷனுக்கு ஒரு சாதாரணமான ஒரு விவசாயி. அவர் அந்த விவசாயி மகன், அவருக்கு பிறந்த மகனில் கடைசி மகன் தாவீது. குடும்பத்தாராலும் ஊராராலும் யாராலும் ஒதுக்கப்பட்டு நினைவு கூறப்படாத ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட ரொம்ப சாதாரணமான ஒரு நிலையில் இருக்கிற தாவீது. இந்த 2 கேரக்டர் தான். இந்த 2 கேரக்டர் மீட் பண்ணுது எங்கன்னா, கோலியாத்தை கொன்ற பிறகு தாவீது அரண்மனைக்கு வரான். அரண்மனைக்கு வந்த பிறகு அந்த இடத்துல சவுலை சந்திக்கிறான். சவுலை சந்திக்கும் போது முதல் காரியமாக ராஜாவை, ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் தாவீதை சந்திக்கிறான். சந்திக்கும் போது அங்கே ராஜாவின் மகனாகிய இளவரசன் யோனத்தான் அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவ்வளோ பேர், ஒரு ராஜாங்கம் அல்லது ஒரு அரண்மனை அப்படின்னா ஏராளமான மக்கள் இருப்பாங்க. அற்புதமான விஷயம் என்னன்னா, ஒரு இளவரசன் முதல்ல ஒரு சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு ஆளை பார்க்குறான். அதை விட ஒரு கொண்டுட்டு ஒரு மனுஷனை தலையோட கொண்டு வரான் கையில். அவனை பார்க்குறான். பார்த்த உடனே அவர்களுக்கு 2 பேருக்குள்ளேயும் ஏற்படுகிற ஒரு நட்பு அல்லது ஸ்நேகம், இதுதான் நம்ம கவனிக்கிறோம், படிக்கிறோம். அதில் முதலாவது வசனத்தில் நம்ம பார்த்துருந்தோம், அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு, தாவீது சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பேசியிருந்தேன். நட்புனா என்னென்னு வேர்ல்டில் போய் கற்றுக்குறீங்க. உலகத்தில் போய் உங்களுக்குள்ளே உண்டாகிற உணர்வுலேருந்து கற்றுக்கொள்கிறீங்க. ஒரு ஆளை பார்க்குறீங்க, விரும்புகிறீங்க. அவங்க கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், அவங்களோட படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சீனியராக இருக்கலாம், ஜூனியராக இருக்கலாம், எவ்ரிவன் யாரோ வேணா இருந்துட்டு போகலாம். ஆனால் யாரையும் பார்த்து உங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்புங்க உண்டாயிடுது. உண்டானவொடனே ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறோம். அவங்கள யாருன்னு சொல்லிடுறோம்? ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறோம். அவங்களோட பழக ஆரம்பிச்சிடும். அவங்களோட கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குரிய அதில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடும், சொல்ல ஆரம்பிச்சிடும், பேச ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்தில் அது அதிகமான ஒரு அன்பை பகிர்ற ஒரு இடமா மாறிடுதாங்க நட்பு அங்கே. ஆனால் நட்புடைய முதல் காரியமே என்னது? இட் இஸ் நாட் எ லவ் பிட்வீன் two bodies or two equivalent. It is a love or sharing attraction between the soul. எதுக்கும் அங்கே அட்ராக்ஷன் உண்டாகுதாங்க? ஆத்துமாவுக்கு தான். இதுதான் அட்ராக்ஷன் அங்கே ஆத்துமாவுக்கு தான். கிளாஸ்மேட்ன்றதுனால ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. நாட் ஃப்ரம் எ ஃபிசிக்கல் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஏதோ ஒரு வெளிப்பிரகாரமான ஒரு சூழ்நிலையிலிருந்து வருகிறது பேர் நட்பு இல்லை. அதுக்கு பேசுறது புரியுதுங்களா? எப்படி அன்பு ஒரு காலமும் ஒழியாது. அந்த அன்புல ஒரு பகுதி தான் இந்த ஃபிலோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அன்பு இல்லையா? இந்த அன்பு ஒழியாது, மாறாது. அப்படின்னா இது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும் பாருங்க. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் விஷயம். வாட் யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் டேவிட். தாவீதோட வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்றது என்ன? He loves Jonathan has his soul. பட் இங்கே கவனிக்க வேண்டியதுன்னா, யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல நேசித்தான் இருக்குது. என்ன பண்ணினான் அவன்? ஆமாம். அடுத்த வார்த்தை, 2வது பார்த்தோம். யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். யாரை போல சிநேகித்தான் அவன்? முதல் அவனுடைய நட்புடைய முதல் ஆரம்பம் என்பது ஆத்மாவும் ஒன்றோடு இசைந்திருந்தது. 2வது சிநேகிக்கிறதுன்னு வரும்போது யோனத்தான் யாரை போல சிநேகிக்கிறான்? தாவீதை உயிரை போல, as his life. கடந்த இதில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டால் உயிர் தான் இல்லையா? லைஃப் தான் முக்கியம்னு சொல்லுவோம். நம்ம உங்ககிட்ட கோடிக்கணக்கில் நகை போட்டிருப்பீங்க. ஒரு திருடன் வந்து கேட்குறான், கொண்டுடவா இல்லை நகையை கொடுத்துட்றீங்கன்னா நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்க? பணமாக இருக்கிறதுக்கு
நகையை கொடுத்துறது மேலு. உயிர் தான் முக்கியம். எதுதான் முக்கியம்? அறிவு இருந்தால் தான் முடிவு பண்ணும். உயிர் தான் முக்கியம் இல்லையா? அப்போ நட்பு என்பது எதை சார்ந்ததாக இருக்குது? அது உயிரை போல சிநேகிக்கிறதா இருக்கிறத பார்க்குறாங்க. சரி, இது குறித்து எல்லாமே பேசணும் நான். ஒன்று, இங்கே ஆத்மாவோடு ஒன்றாக இசைந்திருந்தது என்பது யாரை குறிக்கிறது? அது இயேசுவை குறிக்கிறது. எப்படி குறிக்கிறது? ஒரு கட்டத்தில் யோனத்தான் இறந்து போயிடுறான், அவன் மரிச்சு போயிடுறான். பட் டேவிட் ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ் வெரி பிரேவ். ஆனால் தாவீது இன்னும் தைரியமாக அவன் இருக்கிறத பார்க்குறோம். உயிர் நண்பன் உயிரை போல ஸ்நேகி செத்து போயிட்டான், ஒன்றும் அவனுக்கு அப்படின்னா 42வது சங்கீதத்தை தாவீது சொல்றான், என் ஆத்மா கர்த்தரை நோக்கி வாஞ்சையாக இருக்கிறது. யாரை நோக்கி வாஞ்சையாக இருக்கிறது? மை soul longs to my Lord. எனக்கு இந்த உலகத்தில் ஒரு நல்ல நட்பை கொடுத்தாரு, தப்பு இல்லை. ஆனால் அவரை விட அது முக்கியமானது இல்லை. அவருக்கு கீழே, அவருக்கு அடுத்தது சோல். நம்முடைய ஆத்மா அது யாரோட இசைந்திருக்க வேண்டும்? முதலாவது தேவனோட இசைந்திருந்தால் உங்களுடைய நட்பு வட்டாரம், உங்களுடைய ஸ்நேகம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரைட்லி பில்டடாக இருக்கும். சரியான விதத்தில் கட்டப்பட்டதாக இருக்கிறத பார்ப்பீங்க. ஒன்று. ரெண்டாவது, உயிரை போல சிநேகித்தான் இருக்குது. எப்படி சிநேகித்தான் அவன்? நம்ம அது மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரிலாம் ஒரு நட்பை பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? ஏன்னா அது வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும். அதான் சொல்ல வரேன். அந்த டைமுக்கு வரதில்லை. அந்த டைமில் எல்லாருமே எமோஷன்ஸில் பேசலாம். எமோஷன்ஸில் அந்த சூழ்நிலை இப்படி பேச வைக்குது அவங்கள. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த நேரத்தில் அதை பேச வச்சிருது அவங்களுக்கு. ஏதோ ஒன்று சாப்பிடுவீங்க, ஏதோ அதால் ஒரு வாமிட்டிங் ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா அந்த டைமில் முடிவு பண்ணும், இதோடு இதை நான் சாப்பிட்றத நிறுத்திட்டேன். அந்த எமோஷனில் முடிவு பண்ணுறோம். திருப்பி நல்லா ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுது? திருப்பி பழைய வரையே அதே சாப்பிட்றோம். மாறிடுதாங்க. அதே விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லேயும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? உயிரை போல சிநேகிக்கிறதா நினைக்கிறோம். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சுன்னா அவன் யார் அவன் அப்படின்ற மாதிரி நமக்கு ஆகிடும். அவ்வளோதான். என்னப்பா ஒரு காலத்தில் உயிரை போல சிநேகித்தேப்பா, அவ்வளோதான். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிப்பட்டது இல்லை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் cannot be like that. நிறைய லேர்ன் பண்ணுவீங்க நீங்கள் இந்த விஷயத்தில். உயிரை போல சிநேகித்தான் என்பது மறுபடியும் யாரை குறிக்கிறது? அது தேவனை தான் குறிக்கிறாங்க. அப்போ இதில் கவனிக்க வேண்டியது 2 கேரக்டரும் ஒரு முக்கியமான நபர்களை ரிசம்பிள் பண்ணுது. வெறும் இது யோனத்தான் தாவீதுன்ற கேரக்டர் இல்லை. இதில் நம்மையும் ஆண்டவர் என்ன பண்ணுதாங்க? காமிக்குது, ரிசம்பிள் பண்ணுது. எப்படி? யோனத்தான் யோனத்தான் தேவனை குறிக்கிறான். யோனத்தான் யாரை குறிக்கிறான்? அவன் தேவனை குறிக்கிறான். அது இயேசுவை குறிக்கிறவனாக இருக்கிறான். ஜோனத்தான் ரிசம்பிளிங் ஜீசஸ் கிரைஸ்ட். தாவீது யாரை குறிக்கிறான்? அவன் உங்களையும் என்னையும் தான் குறிக்கிறான். தாவீது யாரை குறிக்கிறான்? இந்த இடத்துல தாவீதுன்னு சொல்றது உங்களையும் என்னையும் தான். யோனத்தான்றது யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. இந்த இடத்துல இயேசு அவர் தேவனுடைய குமாரன். இஸ் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ் இருக்குது, சமாதான பிரபு. யோனத்தான் எப்படி சவுலுடைய குமாரனாகி இளவரசனோ, அதே போல இயேசுவும் ஒரு இளவரசன், பெரியவர். தாவீதை போல நீங்களும் நானும் அவரோடு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சாதாரணமானவர்கள், ரொம்ப கீழ்த்தனமானவர்கள், ரொம்ப எந்த விதத்திலும் தேவனோடு கூட ஒப்பிட முடியாதவர்கள் பாருங்க. அப்படிப்பட்ட நம்மை அவர் ஆத்துமாவை போல சிநேகித்தார். நமக்காக அவருடைய உயிரை அவர் கொடுத்தார். இதே கொடுத்தார் அவர். ஆமாம், he loved as his life. அவர் நம்மை உயிரை போல சிநேகித்தார். அதனால தான் சிலுவையிலே தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தது நம்ம படிக்கிறோம். சரி, அடுத்தது அந்த நட்பை குறித்து படிக்க வேண்டிய ஒரு 3வது விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா அதை நான் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஷிப்பில் பற்றி இருக்கிற 3வது விஷயமா 3வது வசனத்தில் பார்க்க போகிறேன். 3வது காரியம் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். என்னது அது? 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்தவங்க யாராவது படிங்க பார்ப்போம். ரூத் படிங்க, படித்தவங்களே படிக்கலாம். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ரைட், இதை கவனிக்கணும். they both were soulmates, so they had a covenant. அவங்க 2 பேரும் ஆத்துமாவை போல சிநேகித்ததுனால ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னது? அது உடன்படிக்கை. என்ன படிக்கை அது? உடன்படிக்கை. அவனும் இவனும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். என்ன செய்து கொண்டார்கள்? அங்கே இன்னைக்கு அதெல்லாம் நடக்குதா? இன்னைக்கு உடன்படிக்கைனா என்னன்னே நம்ம நினச்சி கூட பார்க்குறது. நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எங்கேயா சேட் ஜங்ஷனில் சம்மருக்கு ஏற்ற மாதிரி கூல்ட்ரிங்க்ஸும் ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்றது, மழை காலத்து வந்துடுச்சுன்னா பேல்பூரியும் பொரிகடலையும் வாங்கி சாப்பிட்றது, இவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப்லாம். தேர் இஸ் நோ கவனன்ட், தேர் இஸ் நோ சோல்மேட்ஸ். அப்போ எப்படிலாம் நம்ம லைஃப்பை அர்த்தமற்றதாக மாற்றிடுறோம். அதான் சொல்ல வரேன் நான். வேஸ்டிங் அவர் லைஃப் and we are regretting the truth.
உண்மையை நம்ம நிராகரிச்சிடறோம். நம்ம எவ்விதத்தில் நட்புக்குன்னு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை இங்கே வேதம் சொல்லுது. என்னது அது? யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததுனால, சிநேகித்தது ஃப்ரெண்ட்ஷிப், அவன் he loved his from the soulmate, உள்ளத்திலிருந்து தன்னுடைய ஆத்மாவிலிருந்து அவனை அன்பு கூர்ந்ததுனால், சிநேகித்ததுனால், நண்பனாய் அவனை ஏற்றுக்கொண்டதுனால அவனும் இவனும் என்ன செய்து கொண்டார்கள்? அங்கே உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். என்ன பண்ணி கொண்டார்கள் அவர்கள்? உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா என்னது? ஆங்கிலத்தில் கவர்னன்ட் என்ற வார்த்தை, தமிழில் உடன்பாடு அல்லது ஒப்பந்தம் சொல்கிறோம். என்னது அது? ஒப்பந்தம். ஒப்பந்தம்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான். ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க, சொந்தமாக வாங்குறது வேற, ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வாங்குறது வேற. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு ரூமை நீங்கள் ரெண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, மாதம் இத்தனை 1000 கட்டிடுங்க, 2000 கட்டிடுங்க, 3000 கட்டிடுங்கன்றது வந்து வாடகை. அதுக்கு பேர் என்னது? ரெண்டபிள் ரூம். அது இதே நீங்கள் ரூமை லீஸுக்கு எடுக்கிறீங்க. என்னத்துக்கு எடுக்கிறீங்க? நீங்கள் லீஸுக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. என்ன அக்ரிமெண்ட்டு? இத்தனை வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு நீங்கள் இத்தனை 1000 கொடுக்கணும் நீங்கள் அப்படின்ட்டு. மாதம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. முதலே கட்ட வேண்டியதாக இருக்கும். அது முதலே கொடுத்துடணும். நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு நீங்கள் 3 வருஷம் இருந்துக்கலாம். 3 வருஷம் கழிச்சு அந்த 1 லட்ச ரூபாய் நம்ம என்ன பண்ணிடுவோம்? திருப்பி கொடுத்துருவோம். இல்லை அதுக்குரிய கொஞ்சம் தொகையை நாங்கள் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை உங்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டுருவோம். இதில் என்னென்ன, இந்த அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் நடந்த பிறகு இந்த 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு உரிமையாளர்களைப் போலவே உங்களால் என்ன பண்ண முடியுங்க? செயல்பட முடியும். எப்படியும் செயல்பட முடியும். நீங்கள் உரிமையாளர்களை போலவே, சொந்தமானது போலவே, அந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன இருக்குதோ அதன்படியே நீங்கள் வாழ முடியும். யாருமே உங்களுக்கு காலி பண்ண சொல்ல முடியாது, வெளியே போன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன செய்யப்பட்டிருக்கிறதாங்க? ஒப்பந்தம் அங்கே செய்யப்பட்டிருக்கு. அதான் கவர்னன்ட்டாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம வைக்க போகிற இந்த தலைப்பு என்னது? யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததுனால இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் பார்க்குறோம். அதனால் நம்ம இன்னைக்குரிய டைட்டில் என்ன? ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் கவர்னன்டபிள், நாட் த டைம் பாஸ். நட்பு என்பது உடன்படிக்கைக்கு உட்பட்டது, பொழுதுபோக்கு அல்ல. எதுக்கு உட்பட்டது நட்பு? எதுக்கு உட்பட்டது? இட் இஸ் அண்டர் த அக்ரிமெண்ட், இட் இஸ் அண்டர் த கவர்னன்ட். நட்பு என்பது அது உடன்படிக்கையின் அடிப்படையிலே வாழ்வது, சிநேகிப்பது, செயல்படுவது. டைம் பாஸ் கிடையாது. என்ன கிடையாதுங்க? பொழுதுபோக்கு அல்ல, அல்லது அந்த நேரத்துக்கானது அல்ல. அந்த நேரத்துக்கு எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி வேணும் என்பதற்கான ஒரு காரியம் நட்பு அல்ல. என்ன கிடையாது? அது பேர் நட்பு அல்ல. அது வேற ஏதாவது பேர் வச்சுக்கோங்க. அதுக்கு வேற ஏதாவது பேர் வச்சுக்கோங்க. இஃப் இட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப், இட் ஷுட் பி கவர்னன்டபிள். இட் ஷுட் பி கவர்னன்டபிள். தட் மீன்ஸ் அது உடன்படிக்கைக்குரியதாய் இருக்கிறது என்பதை பார்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறோம்? உங்களுக்கு வேதத்திலிருந்து சில நட்புக்குரிய சில வசனங்கள் எடுத்து காமிக்கிறேன். அப்போ தான் அது ஒப்பந்தத்துக்குரியதா, ஒப்பந்தத்துக்குரியதாய் அதை மாற்ற, அது அப்படிப்பட்ட மேன்மை உள்ளதான்றது உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, நீதிமொழிகள் 17:17 படிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 17:17 சீக்கிரம். ஏன் அது டைம் பாஸ் இல்லை, இட் இஸ் கவர்னன்டபிள்னு பார்க்குறோம். இட் இஸ் கவர்னன்ட். why friendship is not time pass, it is covenant. நீதிமொழிகள் 17:17 மைக்கேல் சொல்லுங்க, படிங்க ரூத் படிங்க. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதரவே சகோதரன் பிறந்திருக்கிறான். உதறுது படிக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் லைன், சிநேகிதன் எக்காலத்திலும் என்ன பண்ணுவான்? எக்காலத்திலும் என்ன பண்ணுவான்? தட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப். வை ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் எ டைம் பாஸ். ஃப்ரெண்ட்ஷிப்புடைய முதல் விஷயம் என்ன? இட் இஸ் கவர்னன்டபிள். கவர்னன்டபிள்னா என்னது? கவர்னன்டபிள்னா என்ன? அதாவது உடன்படிக்கைக்குரியதுன்னா என்ற அது என்றென்றைக்கும் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்னது? ஃப்ரெண்ட்ஷிப். நட்பு என்றால் என்னது? அது என்றென்றைக்கும் சிநேகிப்பது, எல்லா சூழ்நிலையிலும் சிநேகிப்பது. இங்கே நல்ல வார்த்தை வருது, எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். எப்பெல்லாம் சிநேகிப்பான் அவன்? நல்ல எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். அதுக்கு பேர் என்னவா இருக்கிறது? நட்பு அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப்னு என்னது? எல்லா துன்ப காலமோ இன்ப காலமோ தூரமோ கிட்டையோ வருங்காலமோ எதிர்காலமோ கடந்த காலமோ வாட் எவர் இட் இஸ், இட் வில் பி எ ஃப்ரெண்ட்ஷிப். அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது நம்ம ஆளே இல்லைன்னா கூட the friendship will be maintained. காட்டுறேன் எப்படி கவனம் நான் பின்னாடி காட்டுறேன். ஸோ தட் இஸ் கால்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னு என்னது? எல்லா காலத்திலும் ஸ்நேகிப்பது. எல்லா காலத்திலும் சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸை பார்த்துருப்போம் நம்ம. நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் டைமில் பழகிருப்பீங்க. வளர்ந்த பிறகு இப்படி ஆகிடும், அது வேறு கலரில் வேறு டெக்ஸ்டரில் ஆகிடும். அவன் கொஞ்சம் நல்ல ஹை பொசிஷன் போயிருப்பான்.
உங்களை மதிக்க மாட்டான். ஃப்ரெண்டுன்னு சொன்ன அப்படியே சரி ரைட் நகர் அப்படின்வான். உங்களுக்கே அசிங்க மாட்டேன் இந்த இடத்துல என்ன அப்படி பண்ணிட்டான்னு. வாழ்க்கையில் இந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியும். உங்களோட ஒரு நல்ல வேலையில் இருப்பான், கஷ்டப்படும் போது உங்கள் வீட்டில் வந்திருப்பான், சாப்பிட்ருப்பான், தூங்கியிருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான். அவனுக்குன்னு ஒரு நல்ல சூழ்நிலை வந்த பிறகு கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு யார் நீ அப்படின்னு கேட்டுருவான். என்ன இப்போலாம் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இருந்தோம். அதான் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் மீன்ஸ் இட் வில் பி கவர்னன்டபிள். கவர்னன்டபிள் மீன்ஸ் எல்லா காலத்திலும் ஸ்நேகிப்பது. எப்படி ஸ்நேகிப்பது? அது அவன் நல்லா இருந்தாலும் சரி, நான் உயர்ந்தாலும் சரி, நான் தாழ்ந்தாலும் சரி, அவன் உயர்ந்தாலும் சரி, தாழ்ந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவனால் எனக்கு உதவி கிடைக்குன்னாலும் சரி, நிராகரிக்கப்படுமானாலும் சரி, எல்லா காலத்திலும் ஸ்நேகிப்பதே என்னவா இருக்கிறது? ஸ்நேகமாக இருக்கிறது. ரைட்டு. இன்னொரு காரியங்களை நீதிமொழிகள் 27:6 பாருங்க. Why friendship is not time pass? ஏன் நட்பு என்பது அது ஒரு பொழுதுபோக்கு அல்ல. நீதிமொழிகள் 27:6 படிங்க. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ருயிடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள். ரைட். யோசிச்சு பாருங்க நீங்க கொஞ்சம். Who is your friendships? உங்களோட நண்பர்களாக இருக்கிறவர்கள் யார்? ஒரு 2 பேரை பற்றி சொல்லுது. ஒன்று அடிக்கிற ஒரு காரியம், இன்னொன்று முத்தமிடுற காரியம். இந்த அடிக்கிற காரியம் என்பது கண்டிப்பு, முத்தமிடுற காரியம் என்பது அன்பு. ரெண்டுமே இருக்குதாங்க. சரி, இதில் கவனிக்க வேண்டியது என்னது? ஸ்நேகிதன், உண்மையான ஸ்நேகிதன் அடிக்கும் அடிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உண்மையானவைகள். ஸ்நேகிதன்றதா கண்டிப்பான், திட்டுவான், சண்டை போடுவாங்க, கேள்வி கேட்பாங்க, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? லூசு கிடையாது, நியாயமான விஷயத்துக்காக உங்கள் மேலே அன்பு இருக்கிறதுனால அதை செய்கிறாங்க. இன்னொன்று இருக்குது, 2வது கேட்டகரி. இது ஃப்ரெண்ட்ஸுன்ற பேரில் நான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாமே இருக்கிறது இதுவாக தான் இருக்கும். என்னது? சத்துரு இடும் முத்தகளோ வெளிய ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் உள்ள யார்? அவங்க உங்களுக்கு நேரத்தை கெடுக்கிற சத்துரு, உங்கள் ஞானத்தை கெடுக்கிற சத்துரு, அறிவை மழுந்து செய்கிற சத்துரு, எதிர்காலத்தை இருட்டாக்குகிற சத்துரு. இந்த சத்துரு உங்களுக்கு என்ன மட்டுமே இடுவானவன்? என்ன மட்டுமே இடுவானவன்? முத்தங்களை மட்டுமே இடுவான். எதை மட்டுமே இடுவானவன்? முத்தங்கள்லாம் என்ன? அன்புக்குரியதாய், பாசத்துக்குரியதாய், நேசத்துக்குரியதாய், உருகி 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 பேசுறது இருக்கு இல்லையா? நம்ம நம்புவோம்ப்பா, என் ஃப்ரெண்டு என் மேலே சாப்பிட்டியான்னு கேட்குறான், தூங்கிட்டியான்னு கேட்குறான், எழுந்துட்டியான்னு கேட்குறான், படுத்துட்டியான்னு கேட்குறான், படிக்கலாம் கூட பரவாயில்ல நானும் படிக்கலான்றான். ஆனால் மார்க் பார்த்தா அவன் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருப்பான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம், ரேங்க்கில் பரவாயில்ல விடு, அடுத்த இதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆறுதல் படுத்துவான் பாருங்க. இஸ் அ டேஞ்சரஸ் ஃபெலோ, இஸ் அ ஈவில். அவன் யாராக இருக்கிறான்? உங்களுக்கு அவன் சத்ருவாக இருக்கிறான். யாராக இருக்கிறான் அவன்? நண்பனாக இருந்தால் திட்டுவான், ஏன் படிக்கல, ஏன் ஒழுங்காக தூங்கலை, ஏன் ஒழுங்காக எழுந்திருக்கல, ஏன் இதை செய்ய மாட்டேற அப்படின்னு கேட்குறவன் தான் யார்? நட்பு. புரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ்னா யாருன்னு புரியுதா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் கேள்வி கேட்பான், ஃப்ரெண்ட்ஸ்னா அடிப்பான். அது உங்களுக்கு இப்போ புரியாது, இப்போ காலப்போக்கில் புரியும். நான் 10th பச்சை பாசில் ஃபஸ்ட்டு போய் சேர்றேன். தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, மோசமான ஒரு அட்மாஸ்பியர் அது. அது வரைக்கும் ஒரு மெட்ரிகுலேஷனில் இருந்துட்டு திடீர்னு அங்கே போகிறேன். இங்கே டீசெண்டாக பேசுவானுங்க, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அங்கே போனால் எல்லாம் கெட்ட வார்த்தை தான், எல்லாம் வேறு மாதிரி அடி ஓடாத குத்து இப்படி தான் இருக்குது. என்னடா தெரியாமல் வந்து இங்கே மாட்டிட்டோம் போல, உலக அறிவு இல்லை, போய் மாட்டியாச்சு. மாட்டிட்டோடனே அப்போ பார்த்தா என் கூட சின்ன வயசுலேருந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு சந்தோஷ்நாதன் ஒருத்தன், கிறிஸ்தவ பையன். அவன் தான் மாட்டிக்கிட்டான். அவன் வேறு ஒரு ஸ்கூலில் இருந்து இங்கே வரான். பிடிச்சிக்கிட்டான், அவன் கிறிஸ்தவ பையன் பிடிச்சிக்கிட்டான். டே நீ நானும் தான் இந்த ஸ்கூல் முடிகிற வரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்க போகிறோம், எவன்கிட்டையும் பேசுவானா, எவனும் செட் ஆகலை, ரொம்ப கெட்ட பசங்களாக இருக்கிறானுங்கடா, நம்ம அப்படியே இருந்துட்டு போயிடுவோம், அப்படியே 2 வருஷம் தானே அப்படியே முடிச்சுட்டு ஓடிடுவோம் அப்படின்னா ஒரு வாரம் என் கூட இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பசங்களோட அவன் ஜாயின் பண்ணிட்டான். அவனுக்கு ஏற்கனவே எல்லா பழக்கமும் இருந்திருக்கும் போல் இருக்குது. அவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான், சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அது கோயட் ஸ்கூல், சாரி இது வெறும் பாய்ஸ் மட்டும் படிக்கிற ஸ்கூல்னால அங்கேருந்து ஒரு 100 அடி தள்ளி போனால் அங்கே ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது, ட்ரைனிங் ஸ்கூல்ன்ட்டு. அங்கேருந்து அங்கே போய் மதியானம் 1 மணிக்கு இங்கே லஞ்ச் விட்டாங்கன்னா அங்கே லஞ்ச் சாப்பிடுவானுங்க போயிட்டு. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அங்கே டைம் பாஸ் பண்ணிட்டு ஒரு 1:45 தான் வருவானுங்க. இதெல்லாம் நமக்கு தெரியுது, ஏன்னா நம்ம சின்ன வயசுல இது கூட பெண் பிள்ளைங்க கூட போய் படித்ததுனால இது மாதிரி போய் பார்க்கணும், அதுங்களே இந்த மாதிரிலாம் எந்த எண்ணமும் இல்லை நமக்கு. இவனுக்கு போய் பார்த்துட்டு வரானுங்க. அப்போ ஒரு நாள் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மதியான டைமில் எங்கடா போகிறேன் அப்படின்னா, சும்மா அப்பா கூப்பிட்டாரு, அவங்க கூப்பிட்டான், இவங்க கூப்பிட்டான் அப்படின்னு அவன். இப்போ ஒரு நாள் அவன் கூட போகிற பையன்கிட்டே கேட்டேன் நான், எங்கடா கூட்டிகிட்டு போகிறான் அவனை? லஞ்சு சாப்பிடும் போதெல்லாம் இருக்க மாட்டேன்றான், 1 மணி நேரம் லஞ்ச் டைமு, தனியாக நின்றுட்டு கிடக்கிறேன் ஸ்கூலில், எங்கடா போகிறான் அவன்? இவங்க அவன் சொன்னான் பாருங்க, இது மாதிரி அங்கே போய் அங்கே பார்த்துட்டு கிடக்கிறோம், நீங்கள் கூட வா, நாள்லேருந்து நீங்கள் கூட வந்தோன்னா நம்ம 3 பேரை நின்று நம்ம பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்றான். எனக்கு அப்போல்லாம் வந்து இந்த அறிவு இல்லாதனால கல்யாணமே பண்ணி கொடுன்னு நினச்சாலும் நான்.
பெண்கள்னால இப்படி ஓரமாக நிற்கணும் அப்படின்னு நினச்சாலு ஈர்ப்பு இல்லை. அப்போ அதனால் அதிகமாக வெறுத்த ஒரு டைம் அது. தங்கச்சின்ற ஒரு கேரக்டர் தவிர பெரிய வேறு ஈடுபாடு நமக்கு கிடையாது. அதனால் பொண்ணுங்கன்னு எவனா போனான்னா அவ்வளோ வயிறு எரியும், நமக்கு பயங்கர கோபமாக இருக்கும். அப்போ ஒரு கட்டத்தில் அன்றைக்கி ஒரு நாள் மதியானம் வந்தால் பாருங்க, போயிட்டு வரோம். கேட்குறேன், எங்கடா போயிட்டு வந்தேன்? சார்லஸ் சந்தோஷ்நாதன் அவன் பேர். எங்கடா போயிட்டு வந்தேன் கேட்டேன். சொன்னேன் பாருங்கள், சும்மாடா அப்பா உன் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டான், உண்மையை சொல்லணும்னு ஒத்துக்கிட்டான். ஆமாம் போயிட்டேன்ட்டு. பிளாக் ஷூ நல்லா ஞாபகம் இருக்குது. காரிடோரில் நிற்கிறோம், பச்சை ஸ்கூல் ஃபஸ்ட் ஃப்ளோரில். காட்டினேன், எல்லாருக்கும் அடித்தான் அவனை. ஷூலே எல்லாருக்கும் வந்தது, கன்னத்தில் அடித்தேன். அவனுக்கு பாவம் பெரிய அவமானம். எனக்கு அது பெருசாக தெரியல அடிச்சது. எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணிட்டான், இப்படிப்பட்ட ஒரு ஏமாத்தம் செஞ்சுட்டான், ஒழுக்கத்தை மீறிட்டான். ஒழுக்கங்க வெங்காயம் இப்போ தெரியுது, அப்போ தெரில. போட்டு போலன்னு பொழுதுட்டான் அவனை. 4-5 அடி அடிச்சுட்டான். பாவம் ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு அவனுக்கு. அதுலேருந்து அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு செக்ஷனே மாற்றிட்டான். வேணாம், இவங்க கூட வேணாம் எனக்கு அப்படின்னு மாற்றிட்டு போயிட்டான் அவன். ஒரு 2-3 வருஷம் அந்த பிள்ளைங்களோட நல்லா பழகினான். அதுக்கப்புறம் அந்த பழக்கம்னு பெரிய பெரிய ரவுடிஸோட, காஞ்சிபுரத்தோட உயர்ந்த பெரிய ரவுடிஸோடலாம் பழக ஆரம்பிச்சிட்டான். இதே தெருவில் அவனை நான் பார்த்துருக்குறேன் பல முறை. அவனை ரவுடிஸுங்களோட தண்ணி அடிக்கிறது, இந்த பாலத்தை கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துருக்குறேன். பெரிய பணக்கார வீட்டு பையன் அவன், கிறிஸ்தவ பையன். பார்த்துருக்குறேன். என்கிட்ட பேச மாட்டான், ஏன்னா நீங்கள் அடிச்சு ஆடிட்டு இருந்தல ஷூவை கட்டி அடிச்சு விட்டேன். அந்த அவமானம் அவனால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் நானும் கண்டுக்கல, போடா இவன் ஒரு பொறுக்கிவன் அப்படி இப்படி. நமக்குள்ள ஒரு சுய பக்தி, சுய இது இருக்கும் இல்லையா, ரைட்சியஸ்னஸ், செல்ஃப் ரைட்சியஸ்னஸ், நம்ம ஒழுங்கில்லை அப்படின்ட்டு அவனை வெறுத்தாச்சு அவனை. அப்புறம் ஒரு காலகட்டம் போச்சு. அப்புறம் என் தம்பி இறந்துட்டான் அந்த டைமில். இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ 2004 முடிச்சு ஸ்கூலிங் முடிச்சுட்டு வெளியே வரோம். 2014 பார்க்குறேன் அவனை. நான் அவனுடைய இடத்துல தான் இன்றைக்கி என் தம்பி அடக்கம் பண்ணியிருக்கிறேன். இதே வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஷாமினா போட்டிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்துருந்தோம் அவங்க அம்மாவோட கூட. நான் அங்கேருந்து இறங்கி வரேன். ஃபுல்லாக இங்கே ரஷ்ஷாக இருந்தோன்னா கார் அங்கே நிப்பாட்டிட்டு அங்கேருந்து இறங்கி நடந்து வரேன். நான் ஒரு உருவம் மட்டும் எழும்பி நிற்குது. நல்லா கருப்பாக இருப்பான் ஆள், நாவல் பழம் மாதிரி இருப்பான். ஒரு கருப்பு உருவம் எழுந்து நிற்குது. எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. நான் சின்ன பையன், நான் எழுந்து நிற்கிறான். யாரா இது நமக்கு இந்த வயசுலேயே மரியாதை கொடுக்குறதுன்னு பார்த்தா அவன் தான் எழும்பி நிற்கிறான். அப்பயும் கோவம் உள்ள, சொன்னதை கேட்காம பொட்டச்சிக்கு முன்னாடி போய் சுற்றிட்டு பேரை அவமானமாக்கிட்டே, நீ உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன்டா அப்படின்னு ஒரு வீர் மயிராக்கி நிற்கிறான். நான் உள்ளே போய்ட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன், கூடவே நிற்கிறான். அங்கே போய்ட்டு அவங்க இடத்துல போய் அடக்கம் பண்ணுறோம். அங்கேயும் கூட வந்து நிற்கிறான். கூட நின்று பேச வரான். பயமாக இருக்குது அவனுக்கு, ஏன்னா 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ ஊழியத்தில் நான் இல்லை. அப்படியே யோசிக்கிறான். இப்போ ஒரு கட்டத்தில் ஒரு 4 வருஷம் கழிச்சு அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. கண்டம் நல்லா தண்ணி அடித்து அது பண்ணி அவன் ஒரு கல்யாணம் பொண்ணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி அது ஒரு குழந்தை பிறந்து அவன் குழந்தையோட கூட எப்பயும் வண்டியில் சுற்றிக்கிட்டே இருப்பான். நான் தினமும் காலையில் போகும்போதெல்லாம் பார்ப்பேன். எதிர்க்க வருவான், சிரிப்பான், நான் மூஞ்சி திருப்பிவான், போடா வெங்காயம் அப்படின்ட்டு. அப்போ அவன் குழந்தைய கூட்டிகிட்டு முன்னாடி வச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே போவான். ஆனால் ஒரு நாளும் அவன் மேலே கசப்பு போயிடுச்சு, வெறுப்பு போயிடுச்சு. ஆனால் அது என்னவோ அவன் அப்படியே ஒரு தூரமாகவே இருந்தது. அப்போ ஒரு கட்டத்தில் ஃபேஸ்புக்கில் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான் 2016 கிட்ட. எனக்கு இன்னும் பயங்கர கோவம் எனக்கு. ஆனால் அந்த கோவத்தை வெளிப்படுத்தலை. இப்போ மறைஞ்சிருச்சு, கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயாச்சு. ஆனால் பிறகு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் நான் அக்செப்ட் பண்ணல. ஏன்னா இவன் எப்படி ஏன்னா பெரிய பெரிய ரவுடிங்களோட பழகிறான். இவங்களோட போய் நம்ம பேசி பழகி நம்ம பேர் எதை கேட்டுட்டு போகுது அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் பார்த்தா அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் மெக்கானிக் இங்கே இருக்கிறார். அவர்கிட்ட எல்லாத்தையும் மனம் திறந்து பேசுகிறான். பேசிட்டு கொஞ்ச நாளில் இந்த வியாதியோட முத்தி போய் இறந்து போயிடுறான். இந்த அவன் குழந்தை ஒரு 2 வயசு இருக்கும்போது அவன் இறந்து போயிடுறான். இறந்து போனவுடனே மிகப்பெரிய பாதிப்பு எனக்குள்ள. சிரிச்சான், என்னை பார்த்து பேச வந்தான், பேசலை, ஒதுங்கிட்டேன். எல்லாம் இருந்ததே. அவன் என்ன தான் கன்வே பண்ண வந்தான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு என் வண்டியை ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகலன்னு அவர் கூப்பிட்றேன், வரார் வீட்டுக்கு. நான் சொன்னேன், உங்கள் கூட தானே இருந்தான் அவன், நீங்களாம் சொல்லி அவனை மாற்றிடக்கூடாதா அப்படின்னு நான் அந்த மெக்கானிக்கை பார்த்து கேட்குறேன். அவர் என்கிட்ட சொன்னார், உங்களை பற்றி தான் சார் அதிகமாக பேசுவான். ஆனால் ஷூவில் அடித்ததை சொல்ல, ஆனால் என்னை அடித்தார் அவன் அன்னைக்கு. 10th என்னை அடித்தான். அன்றைக்கி என் புத்தி உரைச்சி நான் என்ன பண்ணியிருக்கணும், பின் வாங்கியிருக்கணும். பின் வாங்கலை. அவன் அடித்த பிறகு அவன் நட்பு வேணான்னு சொல்லிட்டு இந்த பசங்களோட நட்பு கூடலாம் சேர்ந்து இவனோட கெட்டு சீரழிஞ்சி கடைசியாக பிறகு சாப்பாடு வாங்கி கொடுக்க அவனுக்கு ஆள் கிடையாது. பெரிய பணக்காரன், பெரிய வீடு இருக்குது. அவங்க அம்மா பேங்க் மேனேஜர், அவங்க அப்பா வெட்னரி டாக்டரு.
அப்போ அவ்வளோ பெரிய பிள்ளை, அவனுக்கு யாரும் வாங்கி கொடுக்க ஆள் இல்லை. ஒய்ஃபும் போயிட்டா, பிள்ளைங்களும் போயிடுச்சு. இப்போ அது ஒரே ஒரு குழந்தை தூக்கிட்டு போயிட்டா, யாருமே கிடையாது. ஆனால் அது மாதிரி இருந்து கடைசி அவன் மரித்தே போனான்னும் போது அது இங்கே தான் இருக்குது. அடக்க ஆராதனையோட பாடல்கள்லாம் கேட்குறதுக்கு மாடியிலேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான். அவர் வந்து சொன்னார், அந்த ஒரு வார்த்தை மட்டும் அவன் கடைசி சொல்லிக்கிட்டே இருந்தான் சார். அன்றைக்கி அவன் அடித்தான், அன்றைக்கே நான் வந்து புத்தி தெளிஞ்சு அவன் பக்கம் போயிருக்கணும். அவனை விட்டு வேணான்ட்டு எப்படிக்கா வந்தேன் நான். அவனை பாஸ்ட் ஆகணும்னு அவங்க அம்மா அவ்வளோ ஆசைப்பட்டாங்க. இது கூட இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி சொல்லிட்டு போனாங்க. அவன் பேரே குட்டி பாஸ்டர் தான். ஏன்னா ஆளுங்க ஷார்ட்டாக இருப்பான். அப்போவே படிக்கும் போதே ஜிப்பா தான் போட்டுன்னு வருவான். நீங்கள் கலர் ட்ரெஸ் தான் போட்டு வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொன்னால் ஜிப்பா போட்டுன்னு வருவான், ஒயிட் கலர் ஜிப்பா. நானே வெக்கமாலி இடம்லாம் கேட்டிருக்கேன் நான். அழகாக ஒரு ஜீன்ஸ் போடலாம், ஒரு டிஷர்ட் போடலாம். அப்படி வளர்ந்த பிள்ளை அது. காலம் என்ன பண்ணுது அவனை, இது மாதிரி சபை இல்லை, போதிக்கிற ஆள் இல்லை, யோசிக்கிற தன்மை இல்லை. நட்புன்னா வெறும் முத்தம் கொடுக்குறவன், தண்ணி வாங்கி கொடுக்குறவன், சிகரெட் வாங்கி கொடுக்குறவன், தப்பான காரியங்களுக்கு உடன் இருக்கிறவன் தான் நட்பு நடக்குது. இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அப்படி தான் தேடுறோம். நமக்கு யார் பாசிட்டிவாக பேசுவா, நமக்கு யார் எல்லாத்துக்கும் முட்டு கொடுப்பா அப்படின்ற காரியத்தை தான் நட்புன்னு பார்க்குறோமே தவிர, இங்கே சொல்லுது அப்படி இருக்கிறவன் உனக்கு சத்ருவாக இருக்கிறான், நண்பன் அல்ல. நண்பன் என்றால் கடிந்து கொள்ளுதல் அங்கே இருக்கும். என்ன இருக்கும் அவனுக்குள்ள? நீ தீமை செய்கிற, தவறு செய்கிற, ஏதோ ஒரு வழி மாறுற அப்படின்னா நிச்சயமாக கண்டிப்பான், நிச்சயமாக கடிந்து கொள்வான். அதுக்கு பேர் தான் என்னவா இருக்குமோ? ஃப்ரெண்ட்ஷிப்னு. உங்கள் ஃப்ரெண்டும் அப்படி தான் இருப்பான். உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் அப்படி கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வழி தவறீங்க, வேறு ஏதோ செய்கிறீங்க, ஒழுங்காக படிக்கல, ஒழுங்கான வழியில் நடக்குங்கன்னா கண்டிக்கிறவங்க தான் யாராக இருக்க முடியும்? நட்பாக இருக்க முடியுமே தவிர கண்டிப்பாக சுகர் கோட்டட் வார்த்தையை பேசுகிறவங்க யாராக இருக்க முடியாது, நட்பாக இருக்க முடியாது. அதனால தான் நட்பு என்பது டைம் பாஸ் இல்லை. ஒரு பார்க்குக்கு நீங்கள் போனீங்கன்னா கூட அன்பை பேசக்கூடிய மக்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு வயசான தாத்தா கிட்ட பேச்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக பேசுவார். டைம் அழகாக பாஸ் ஆகிடும். அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவை கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னது? கடவுளுடைய ஸ்தானம் அது, கடவுளுடைய இடம் அது, கடவுளுடைய நிலை அது. அதை போயிட்டு அனாவசியமாக தகுதி இல்லாத ஆட்களுக்கு அதை கொடுத்துடவே கூடாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 2வது காரியம். 3வது விஷயம் என்ன அதை கவனிக்கணும். ஏன் அது டைம் பாஸ் இல்லைன்னு சொல்ல வரும்? ஏன்னா இயேசு கிறிஸ்து அதால் மிகப்பெரிய பாதிப்படைந்தார். அதனால் என்ன பண்ணினார்? அவர் மிகப்பெரிய பாதிப்படைந்தார். ஏன்? இயேசு தன்னை நண்பனாகவே தன்னை வெளிப்படுத்தினார். பின்னாடி அடுத்த ஆராதனையில் அதெல்லாம் காட்டுறேன், இன்னைக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இயேசு பாருங்க, தன்னை வந்து வெறும் ஆண்டவர், ரட்சகர், மீட்பர் அப்படின்ற நிலையில் மட்டும் தன்னை வைத்துக் கொள்ளாமல் அடுத்த நிலைக்கு தன்னை கொண்டு போய் பேசுகிறார். யோவான் 15 எப்பா, நான் உங்களுக்கு வெறும் தீர்க்கதரிசியாக மட்டும் இருக்க விரும்பலை, ரட்சகராக மட்டும் இருக்க விரும்பலை, என் வார்த்தைகளை நீங்கள் கேட்பதனால் இன்று முதல் நீங்கள் எனக்கு சிநேகிதர்களாய் இருப்பீர்கள். இன்று முதல் எனக்கு யாராக இருப்பீர்கள்? ஆமாம், ஜீசஸ் வாண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். அதில் அன்றைக்கு இதே மாதிரி ஒரு கூட்டம் அன்றைக்கி இருந்தது, சீஷர்கள் கூட்டம். அந்த சீஷர்களுக்கு தான் அந்த போதிச்சார். சீஷர்களே, நீங்கள் வேறு எனக்கு சீஷர்கள் அல்ல, ஏதோ இயேசுவோடு கூட வந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், உங்களை சீஷராக மட்டும் பார்க்கல, உங்களை நான் எப்படி பார்க்கிறேன்? நான் நட்பாக, நண்பனாக உங்களை பார்க்கிறேன். ஊழியத்தை அந்த கான்செப்டில் தான் கொண்டு வந்தேன் நான். ஊழியக்காரனா அப்படி டிஸ்டன்ஸ், அப்படி ஒரு ஓரம் இல்லை இல்லை. இட் வில் பி எ ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் அது சரியான விதத்தில் அமைகிறதில்ல, எப்பவுமே அமையாது. ஏன்னா இந்த சத்தியம் தெரியணும், தெரிஞ்சாதான் ஒத்து போகும், இல்லைன்னா ஒத்து போகாது, பிரச்சனை தான் வராங்க. அப்போ இயேசு சொன்னார், நான் உண்மையான நண்பனாக இருக்கிறேன்னாரு. ஆனால் என்ன திரும்ப நடந்தது? அவருக்கு டைம் பாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருந்தானுங்க. இயேசுக்கு யார் தான் இருந்தது? டைம் பாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருந்தது. ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, உண்மையான அன்பு இல்லை, அன்பு இல்லை, கவனன்டபிள் ஃப்ரெண்ட் இல்லை, உடன்படிக்கை நண்பர்கள் இல்லை. உடன்படிக்கைனா வாழ்விலும் தாழ்விலும் சாவிலும் மரணத்திலும் பசியிலும் பட்டினியிலும் இணைந்திருப்பதே உண்மையான உடன்படிக்கை நட்பு. அந்த உடன்படிக்கை நட்பு இல்லை பாருங்க. அது இல்லாதனால இயேசுக்கு எப்படிப்பட்ட நட்பு திரும்ப இருந்தது அது பார்க்கலாம் பாருங்க. மத்தேயு 26வது அதிகாரம் 50வது வசனம் எடுத்தவங்க படிங்க பார்ப்போம். மத்தேயு 26:50. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது இடத்துல யாரை பற்றி பேசுகிறது? யூதாஸ். யூதாஸ் இயேசுவை பணத்தை வாங்கிக்கிட்டு காட்டி கொடுக்க வரான். இனிமேல் இவர் தேவை கிடையாது, 3 வருஷம் தேவையாக இருந்தார், இனிமேல் பணம் எனக்கு வந்துடுச்சு, வேறு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. ஸோ இவரை காட்டி கொடுத்து இவர் அசிங்கம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இவர் உள்ள தள்ளுறதுன்னு எவ்வளோ மோசமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க. வரா இயேசு அவனை எப்படி திரும்ப அப்ரோச் பண்ணுறதான் கவனி காட்ட விரும்புகிறேன். இப்போ 3 வருஷமாக என் கூட சாப்பிட்ருக்கிற, தூங்கி இருக்கிற, நான் உனக்கு ஃப்ரெண்டுலாம் சொல்லியிருக்கிறேன், ஆனால் நீ எனக்கு யாரா இல்லை, சிநேகிதனாய்
இல்லை. நீ எனக்கு யாரா இல்லை, நீ எனக்கு சிநேகிதனா இல்லை. அதனால தான் கேட்கிறாரு இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனை என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? எதற்காக வந்திருக்கிறாய்? நீ கவனன்ட்டை காப்பாற்ற வந்திருக்கிறியா? உடன்படிக்கை காப்பாற்ற வந்திருக்கிறாயா? அல்லது காட்டி கொடுக்க வந்திருக்கிறாயா? துரோகம் செய்ய வந்திருக்கிறாயா? அப்போ இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னதெல்லாம், நட்புன்னு சொன்னதெல்லாம், ஸ்நேகம்னு சொன்னதெல்லாம் வெறும் டைம் பாஸாக தான் இருந்திருக்குது பாருங்க. அந்த சூழ்நிலை மாறின உடனே அவன் மாறி என்ன பண்ணிடுறான்? இயேசுவை காட்டி கொடுக்க வாரான். இயேசு கேட்குறாரு, மனுஷகுமாரனை முத்தத்தினாலா காட்டி கொடுக்குறான்ட்டாரு. ஃப்ரெண்ட்ஷிப்புடைய அடையாளம் நம்ம ஊரில் அந்த பழக்கம் இல்லைனாலும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குரிய அடையாளமாக இன்றைக்கி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வளர்ந்தவர்கள் மத்தியில் இருப்பது முத்தம் தான். அது எதுக்கு? நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் எங்கே ஒன்று போய் பாருங்கள், நியூஸ் சேனல்ஸ் எது ஒன்றா வந்த உடனே ஒரு ஹக் பண்ணி அவங்க கண்ணத்தோட கண்ணம் ஓட்டுற, எதுக்கு? அது இச்சையாது இல்லை. அவங்களுடைய கல்ச்சரில் அன்பை என்ன பண்ணுகிறார்கள்? பரிமாறிக்கொள்கிறாங்க, வெளிக்காட்டுறாங்க. நான் உனக்கு நண்பன், நான் உனக்கு யாராக இருக்கிறேன்? நண்பனாக இருக்கிறேன். இப்போ நம்ம ஊரில் எல்லாருமே கை குலுக்கிக்கிறோம், கும்பிடுறோம், இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், என்னென்னோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பார்க்கும்போது நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போலப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான சில அடையாளங்கள் இருக்கு இல்லையா? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அந்த அடையாளம் இது அன்புக்காக பயன்படுத்தணும், நட்புக்காக பயன்படுத்த வேண்டிய அடையாளத்தை யூதாஸ் எதுக்காக பயன்படுத்துகிறான்? இதை காட்டி கொடுப்பதற்காக, டு betray Jesus Christ. அப்போ இவ்வளோ நாள் அவன் இயேசுவோடு இருந்ததுலாம் என்னவா இருந்தது? பொய்யான ஒரு அணுகுமுறை, அன்கமனன்டபிள் பாருங்க. அது உடன்படிக்கையை மீறி, உடன்படிக்கையை உடைச்சி, அதெல்லாம் கிடையாது. அன்பாது, வெங்காயமாது, வாழ்வாது, தாழ்வாது, பணம் தான் முக்கியம் அப்படின்னு அவரை காட்டி, அதோட அவர் எவ்வளோ கஷ்டப்படுவதுக்கு பின்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிடறோமே அப்படின்ற யோசனையே அங்கே இல்லை. நிறைய நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படி தான் இருக்கும். சில லூசுங்க எல்லாமே மாட்டிட்டிங்கன்னா உங்களை அசிங்கப்படுத்தி உங்கள் எதிர்காலத்தை கெடுத்து அதை நாசமாக்கி உங்கள் பேரெல்லாம் அழித்து ரொம்ப பண்ணிடுவானுங்க அதெல்லாம். ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இன் த நேம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். நட்பு என்ற பேரில் இருக்கிற ஆட்கள்கிட்ட எப்படி இருக்கணும்? எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி இருந்துடக்கூடாது. யார் மாதிரி இருந்துடக்கூடாது? யூதாசை போல ஒரு நட்பாய் நீங்கள் இருக்கக்கூடாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இது ரொம்ப கடுமையாகவும் யாக்கோபு பேசுகிறார். யாக்கோபு இது ரொம்ப கடுமையாக பேசுகிறது. அதை இந்த உலக பிரகாரமான நட்பு, இந்த உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஷிப்ஸை ரொம்ப கடுமையாக பேசுகிறார். எந்த அளவுக்கு அதை கொண்டு போகிறாரு? யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்தவங்க யாராவது படிங்க. யாக்கோபு 4:4. விபச்சாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் பேசுகிறார். வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பு? இப்போ நம்ம பாட்டுக்கு மெய்யான அன்பு அல்லது தெய்வீக மன்னிக்கும் மெய்யான நட்பு, தெய்வீக நட்பை பார்க்குறோம். இன்னொரு நட்பு இந்த உலகத்தில் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. என்னது அது? உலக பிரகாரமான நட்பு. அந்த நட்பை பற்றி யாக்கோபு எப்படி வர்ணிக்கிறார்னா, விபச்சாரிகளே, உலக ஸ்நேகம். என்ன ஸ்நேகம் அது? அன்கமனன்டபிள் ஃப்ரெண்ட்ஷிப். அடுத்த வாரம் அதில் அடுத்த 6வது நாள் எடுத்து காமிக்கிறேன். இயேசு நம்மோடு கூட ரத்த உடன்படிக்கை செய்தாராம். அப்படின்னா அந்த உடன்படிக்கையோட சாராம்சம் என்ன தெரியுமா? எனக்குரியதெல்லாம் உனக்குரியது, உனக்குரியதெல்லாம் எனக்குரியது. இதுதான் உடன்படிக்கையோட சாராம்சம். வாட் எவர் ஐ ஹேவ் இட் இஸ் ஃபார் யூ, வாட் எவர் யூ ஹேவ் இட் இஸ் ஃபார் மீ. அதாங்க கவனன்ட்டோடைய அடிப்படை சாராம்சமே. அப்போ இந்த இடத்துல அவர் கேட்குறாரு, உலக அன்புல, உலக நட்புல அப்படி இல்லைன்றார். உலக நட்பு எப்படி இருக்குது? விபச்சாரிகளை போல இருக்குதுன்றார். ப்ராஸ்டியூட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சரீரத்தை வச்சிருக்கிறாங்க. அதை என்ன பண்ணுறா? குறிப்பிட்ட பணத்துக்காக, விலைக்காக அதை என்ன பண்ணுறா? அதை கொடுக்குறவளா இருக்கிறா. என்ன பண்ணுறவளா இருக்கிறா? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்காக, குறிப்பிட்ட நபருக்காக, பணத்துக்கு, ஃபார் மணி ஷீ லெண்ட் ஹேர் பாடி. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? விபச்சாரம் சொல்கிறோம். இப்போ இவர் நட்பை எப்படி சொல்கிறார்? ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி கொண்டு வர்றாரு. எப்படி கொண்டு வர்றாரு? உலக ஸ்நேகம். என்ன ஸ்நேகம் அது? இந்த டைம் பாஸ்க்காக இருக்கிற நட்பு இருக்குது. தேவன் யார் என்கிற அறிவில்லாத மக்களோடு கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு நட்பு இருக்குது.
இவர்களோடு கூட ஒரு ஐக்கியம் இருக்குது. அவர்கள் எதிர்பார்க்கிற விரும்புகிறபடியான ஒரு வாழ்க்கை முறையை நீங்க உண்டாக்குறீங்க பாருங்க, ஒரு சர்க்கிளை நீங்க உண்டாக்குறீங்க பாருங்க. இப்படிலாம் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இப்படிலாம் இருந்தால் தான் என்னை வந்து அப்டேட்டடாக பார்ப்பாங்க, இப்படிலாம் இருந்தால் தான் அவங்களுக்கு ஈக்குவலாக என்னை மதிப்பாங்க. உலக ஸ்நேகம் சொல்றாரு. இந்த உலக ஸ்நேகம் யாருக்கு எதிரான பகையாக இருக்கிறது? இது தேவனுக்கு எதிரான பகையாக இருக்கிறது. காரணம், முதலாவது தேவன் உங்களோடு கூட ஸ்நேகமா இருக்க விரும்புகிறார். God want to be friend with you. ஆனால் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அது ஒரு பொருட், கடவுளை அப்படி பார்க்கறதே இல்லை. You want ordinary men to be a friend. ஒரு சாதாரணமான உங்க கூட படிக்கிறவங்க, உங்களோட வேலை செய்யறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவர்களை தான் உங்களுடைய வாழ்க்கையின் நட்பாக அல்லது நண்பனாக அல்லது தோழிகளாக இருக்க நீங்கள் விரும்புகிறீர்கள். உங்களுக்கு தோழி யாருன்னு கேட்டா சக நண்பர்களாக தான் இருக்கிறாங்க, சக படிக்கிறவங்கள வேலை செய்யறவங்களா தான் இருக்கிறாங்க. தப்பு இல்லை. ஆனால் எங்க தப்பா மாறுது? இந்த இடத்துல யூ ஆர் லெண்டிங் காட்ஸ் பிரின்சிபல்ஸ் ஃபார் தெம். கடவுளுடைய கற்பனைகளை பிரமாணங்களை விற்று போட்டுறீங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட கடவுள் யாருன்னு காமிச்சிடக்கூடாது, வெளிப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களோட பிரின்சிபல்ஸை நம்ம வாங்கிக்கிறோம். அவங்க எதிர்க்க பார்க்குற மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். We like to change our life according to our friendships. நம்முடைய நண்பர்கள் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்ற ஆரம்பிக்கிறோம். சொல்றாரு, விபச்சாரிகளே விபச்சாரரே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? இன்னும் தெளிவாக சொன்னா, யூதாஸ் தன்னுடைய நட்பை யாரோட திரும்ப வச்சிருந்தான்? அவன் இயேசுவை அடிக்க கொல்ல துணிந்த அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியரோடும் பரிசேயர்களோடும் வச்சிருந்தான். ஆனா அவர்கள் இவனை எப்படி திரும்ப பார்த்தாங்க? அப்பா பணம் கொடுத்தா அவன் காட்டி கொடுப்பான். எப்படி பணம் கொடுத்தா உடலை கொடுப்பான் இருக்குதோ விபச்சாரி, அதே மாதிரி யூதாஸ் கிட்ட பணம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? காட்டி கொடுப்பான் அவன். அதுதான் அங்க கேட்கிறாரு. எப்ப நீ நல்ல சிநேகிதத்தோடு அல்லது அன்போடு கூட நீ இதை செஞ்சிருந்தனா அது நியாயம்பா. இந்த முத்தம், ஆனா இந்த முத்தம் என்னை காட்டி கொடுக்கிறதா இருக்கிறது. உன்னுடைய சிநேகம் என்னை அழிக்கக்கூடியதா இருக்கிறது. உன்னை வித்து என்னை மாட்டி கொடுக்குறியா நீ? இன்னைக்கு நிறைய நேரத்தில் அப்படிதான் பண்றோம். we are offering ourselves to our friendships. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம்? நாமளே அர்ப்பணிச்சிடும். we are offering our time, we are offering our money, we are offering our knowledge. நம்முடைய பணத்தை, நேரங்களை எல்லாத்தையும் அவங்களுக்காக கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு பெரிய ஆளுகே வந்து நிற்கிறாங்க. பேசாமல் இருக்க முடியல. யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன்? உலக ஸ்நேகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். கடவுளை அறியாத மக்களோடு இருக்கிற ஸ்நேகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அவர்கள் நிச்சயமாக உங்களை தவறான வழியில், தவறான ஒரு நட்பாய், தவறான ஒரு தோல்வி அடைகிற வாழ்க்கையில் தான் உங்களை கொண்டு போய் நிறுத்துவாங்க. நாளைக்கு அவங்களையும் உங்களை மதிக்காமல் போனாலும் போகலாம். நிச்சயமாக நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு எந்த கவர்னன்ட்டும் கிடையாது. அவங்களுக்கு ஏதோ அந்த டைமில் உங்களை பிடிச்சிருந்தது, உட பழகணும்னு தோணுச்சு, ஃப்ரெண்டாக இருந்தாங்க. they just sold their time to you. அவ்வளோதான். விபச்சாரி எப்படி தன்னுடைய சரீரத்தை பணத்துக்கு விற்கிறாலோ அதே போல் டைம் பாஸுக்காக தங்களை விற்றாங்க. அவ்வளோதான். அவங்களோட போய் நீங்கள் இணைஞ்சிருக்கிறது எவ்வளோ மோசமான விஷயம். அதான் சொன்னார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு யாராக இருக்கிறான்? அவன் பகையா இருக்கிறான். நல்ல மைண்டில் வச்சுங்க. உலகத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமா? இருக்கும். எல்லாமே எப்படி? கடவுளுக்கு அடுத்தது கடவுளை பற்றி அல்லது கடவுளை வெளிப்படுத்தக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். யாரை வெளிப்படுத்துகிற ஃப்ரெண்ட்ஷிப்? அது ஆத்துமாவை போல அன்பு கூறுகிற, உயிரை போல அன்பு கூறுகிற, முக்கியமாக இயேசுவை வெளிப்படுத்துகிற நட்பு. புரியுதுங்களா உங்களுக்கு? அது மன்னிக்கும், அது ஏற்றுக்கொள்ளும், அது உண்மையாகவே அன்பு கூறும். அதுக்குள்ள சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்ததை மாற்றிக்கொள்ளும். அதோடைய அந்த நட்புடைய உடன்படிக்கை இருக்குது பாருங்க. அதோடைய ஆழ மகளும் நீளம் உயரெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்புடைய ஆழத்து போலவே இருக்கும். ரொம்ப உயர்ந்ததா, சிறந்ததா அது இருக்கும். இன்னும் சொல்ல போனால் தலைமுறையா இருக்கும். அதுதான் உண்மையான நட்பாக இருக்குது. அடுத்த ஆராதனை தொடர்றேன். இதை நான் முடிக்கல, ஜஸ்ட் அந்த டைம் பாஸ் இல்லை அப்படின்றத மட்டும் தான் எடுத்திருக்கிறேன். ஆனால் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் இருக்குது பாருங்க. அந்த உடன்படிக்கையின் நட்பை பற்றி ஒன்றும் எடுக்கல, டைம் லேட்டர் ஆயிடுச்சு. அப்போ அதை தான் கவனிக்கணும். நம்ம எதை கவனிக்கணும்? ஐ எம் நாட் கோயிங் டு பி லீவ் ஃபார் த டைம் பாஸ் ஃப்ரெண்ட்ஷிப். இனி ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஏனென்றால் அது கடவுளையே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறவு. எப்படி தாய் தந்தை என்பது கடவுளுடைய உறவாய் வெளிப்படுகிறதோ அதே போல ஸ்நேகம் என்பது மன்னிக்கும், ஸ்நேகிதன் என்பதும் தோழன் என்பதும் தோழி என்பதும் யாரை வெளிப்படுத்தக்கூடியது? அது கடவுளையே வெளிப்படுத்தக்கூடியது. அப்போ நீங்கள் அதற்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்தமாக மாற்றிக்கொள்ளலன்னா, நீதியில் மாற்றிக்கொள்ளலன்னா,
வசனத்தின்படி மாற்றிக்கொள்ளாம உலக மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு அப்படி உங்களை நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதான் என் ஃப்ரெண்டை பற்றி சொன்னேன். நான் என் கூட இருந்தால் போய் அந்த டைமில் போய் சைட் அடிக்க முடியாது, ஃப்ரீடம் இருக்காது. ஸ்கூலுக்குள்ளே உட்காந்துருக்கணும், டீச்சர்ஸை பற்றி பேசிட்டு உட்காந்துருக்கணும், இவ்வளோதான். ஆனால் அவங்களோட போனால் தண்ணி அடிக்கலாம், சிகரெட் பிடிக்கலாம். அந்தந்த வயசில் பண்ணணும்ல. வாழ முடியாமல் போயிடுதுல. வாழ முடியாமல் நீ நல்லா இருந்து ஒரு போர் வீரனாய் மறிக்கிறவனுக்கும் ரவுடிசம் பண்ணி மறிக்கிறவனுக்கு 2 சாவுக்குன்னு இருக்குது, வித்தியாசம் இருக்குது. பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? போர் வீரனாய் மறிக்கிறவனை அல்லது போரில் போய் மறித்தவனை, ஒரு சோல்ஜராக இருந்து மறிக்கிறவனை எந்த ஜென்மத்திலையும் மதிப்பாங்க. ரவுடியாக இருந்து செத்து போனவனை மதிப்பாங்களா யாராவது? ஒரு காலமும் மதிக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் உங்களுடைய நட்பு, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் முதலாவது ஆண்டவரோடு இருக்கட்டும், இயேசுவோட கூட இருக்கட்டும், வசனத்தின்படி இருக்கட்டும். நீங்கள் இதை வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாருங்கள். என் கூட இருக்கிற நட்புகள் எல்லாம் யார் எக்காலத்தில் சிநேகிக்கிற நட்பா? இதெல்லாமே நான் தவறு செய்தால் என்னை கண்டிக்கிற நட்பாக இருக்குதா? அல்லது நான் போகிற வழி சரியா சரியில்லைன்னு சொல்லக்கூடிய அறிவு ஞானம் இருக்கிற நட்பாக இருக்குதா? இல்லை சத்துருக்களை போல வெறும் முத்தம் கொடுக்குற நட்பாக இருக்கிறதா? வெறும் நான் செய்கிறது எல்லாத்தையும் கரெக்டு, சூப்பர், எக்ஸலண்ட்டு, பக்கா, அப்படிதான் இப்படிதான் அப்படின்னு என்னை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கிற நட்பாக இருந்தால் அது பிரச்சனை. அது யூ ஷுட் டினை இட் டுடே. இந்த நாள் இரவுல என்ன பண்ணிடணும், அதை முற்று முழுக்க அதை ஒழிச்சு கட்டிட்டு சரியான நட்புக்குள்ள அதை வரணும். இல்லைன்னா பேரே மாறிடுது. ஹலோ, ஒரு இருக்கு வாழ்க்கை முறையிலே ரொம்ப மோசமாக பேசக்கூடியது விபச்சாரிகளை தான். பணத்துக்காக இதை பண்ணுறாளின்னு சொல்கிறோம். அந்த பேர் எதுக்கு வந்துடுது? உலக ஸ்நேகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்துடுது. எந்த ஸ்நேகத்தில் இருக்க வந்துடுது? வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கு வந்துடுது. ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும்? இனிலேருந்து தேவனை எனக்குரிய அதுக்குரிய ஞானத்தை தாரும், அறிவை தாரும். நான் சரியாக உம்மோடு கூட ஐக்கியத்தில் உறவில் இருக்க, உம்முடைய உறவில் இருந்து எனக்கு நட்புகள் உண்டாகட்டும், அன்புகள் உண்டாகட்டும். அது கடல் கடந்ததாக இருக்கலாம், கரை கடந்ததாக இருக்கலாம், வெகு தொலைவில் இருக்கலாம், ரொம்ப நெருங்கிய கூட உங்களுக்கு இருக்க முடியும். ஆனால் that should be come from you. வசனம் அப்படி தான் சொல்லுது. நன்மையான எல்லா ஈவுகளும் பரலோகத்திலிருந்து உண்டாகிறது. எங்கேருந்து உண்டாகுது? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னா அது எங்கேருந்து உண்டாகிறது? அது பரலோகத்திலிருந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அதை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அதை சூஸ் பண்ணாதீங்க. பெருசு எப்பவுமே சிறுசு சூஸ் பண்ணோம். சிறுசு பெருசு சூஸ் பண்ணுறது வேர்ல்ட்லி காரியம். ஆனால் பெரியவர் சிறியவர்களை தெரிந்து கொள்வது என்பதே வேதத்தின் நீதி. நம்புறீங்களா? நீங்கள் அதை அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா லைஃப்பில் என்றைக்குமே நீங்கள் சக்ஸஸாக, விக்டோரியா, உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் வாழ முடியும். தோல்வி என்பதை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்புறீங்களா? நீங்கள் அதை எழுந்து நிற்போம். அடுத்த ஆராதனையில் நம்ம தொடருவோம், ஜெபிப்போம். திவ்யா ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பும் இருக்கும் நிறைந்த என் பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் நடக்க கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நட்பு ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்துகிற நட்பாக இருக்க கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இங்கு கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் நடக்க, வாழ, வளர கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே மற்றவர்களுக்கும் ஆண்டவரை எடுத்து சொல்ல ஆண்டவரே, மற்றவர்களும் ஆண்டவரே இதன்படி நடக்க கர்த்தராகிய தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா முழுமையாக ஆண்டவரே அப்பா முழு இருதயத்தோடு ஆண்டவரை கவனித்து ஆண்டவரை கேட்க உதவி செய்ததுக்கு உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தில் ஆண்டவரே ஆரம்பம் முதல் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே அப்பா நீரே ஆண்டவரை பொறுப்படுத்தி வழி நடத்தினதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நாளை காலை 8 மணி ஆராதனையில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.